அம்பாறை மாவட்டத்தின் ஒலுவல் பிரதேசத்தில் உள்ள தெங்கு தோட்டங்களில் ஒருவிதமான நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. முதலாவதாக தென்னோலைகளின் நுனிப்பகுதிகள் கருக்குவதுடன் பின்னர் சிறிது சிறிதாக மரம் முற்றாக பாதிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அண்மை காலமாக பிரதேசத்தில் தென்னை மரம் எல்லாம் ஒரு வகையான நோய்க்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இந்த தென்னை மரங்களை நம்பி பல குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒலுவில் பிரதேசத்திலே தென்னை மரங்களுக்கு ஒரு நோய் பிடித்திருக்கின்றது. அந்த நோய் தென்னை மரத்தின் ஓலைகள் எல்லாம் கருகி நிலையில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த நோய் தாக்கம் காரணமாக தாம் பொருளாதார ரீதியில் நெருக்கடிகளை எதிர்நோக்கியுள்ளதாக தெங்கு உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தமது ஜீவனோபாயத்தை மேம்படுத்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய பத்திரிகைகளில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளையாட்டுச் செய்தி. இலங்கை கிரிக்கெட் துறையில் சர்ச்சைகளை தோற்றுவித்துள்ள பல்வேறு விடயங்கள் தொடர்பில் நேற்றிரவு ஒளிபரப்பான இன்சைட் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சியில் ஆராயப்பட்டது. நேரடியாக ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சியின் போது நேயர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கான பதில் வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் வெகுப்பந்து வீச்சாளர் லசித் மாலிங்கவும் தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டார். லசித் மாலிங்கவை மீண்டும் இலங்கை டெஸ்ட் கிளாமுக்கு ஏன் பெயரிட முடியாது என்ற கேள்வி என்னிடம் உள்ளது. இவர் இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வீரர் ஆவார். முதலாவது டெஸ்டில் வாய்ப்பு கிடைக்காதை அடுத்து தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றார் என பரவலாக பேசப்பட்டது. பணம் தேடிச் சென்றார் என கூறி ஆயுட்கால தடை விதிக்கப்பட்டது. நான் கூற வருவது என்னவென்றால், லசித் மாலிங்க டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகின்றாரா, ஒரு நாள் போட்டிகளில் விளையாடுகின்றாரா என்பதில் எமக்கு பிரச்சனை இல்லை. எம்மிடம் ஏராளமான உதாரணங்கள் இருக்கின்றன. இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் பயிற்றுநர்கள் அழைக்கப்படுவார்களாயின் அதனை பாடமாக கொள்வதில் தவறில்லை. கெவின் பீட்டர்சனும் அவ்வாறு கூறினார். அப்படியாய் நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம். 3 வகை போட்டிகளிலும் விளையாடுவதற்கான ஒப்பந்த வீரர்களே எமக்கு தேவை என அறிவிக்கப்பட்டது. மைக்கேல் ஹசி என்ன கூறினார்? எனக்கு வீட்டில் பிரச்சனை உள்ளது, டெஸ்ட் போட்டிகளில் விளையாட முடியாது, ஏனைய போட்டிகளில் விளையாடுகின்றேன் என்றார். நீங்கள் வீட்டுக்கு போகலாம் என ஆஸ்திரேலியா அறிவித்தது. டெஸ்ட் தவிர ஏனைய 2 வகை போட்டிகளுக்கு மாத்திரம் அவர் சேர்க்கப்படவில்லை. நாம் தற்போது லசித் மாலிங்கவை எடுத்துக் கொள்வோம். கடந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி தொடக்கம் மே 21ஆம் தேதி IPL போட்டிகள் வரை அவர் வெளிநாடுகளில் 25 20-20 போட்டிகளில் விளையாடினார். அவர் இலங்கைக்காக 3 20-20 போட்டிகளில் மாத்திரமே குறிப்பிட்ட காலப்பகுதியில் விளையாடியுள்ளார். செலவு செய்வது யார்? பயிற்றுனர் வசதி, ஜிம் வசதி, ஏனைய கொடுப்பனவு அனைத்தையும் இலங்கையை அவருக்கு வழங்குகின்றது. நான் இலங்கைக்காக 3 ஹேட்ரிக் சாதனைகளை படைத்துள்ளேன். அதே போன்று அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளேன். இது தொடர்பில் அறிவார்களா என தெரியாது. நான் செய்தவற்றை சுட்டிக்காட்ட விரும்பவில்லை. எனினும் IPL அல்லது பிக் பேஷில் அந்த சாதனையை என்னால் புரிய முடியவில்லை. நாட்டுக்காக நான் அந்தளவு மிகப்பெரிய திறமைகளை வெளிப்படுத்தியுள்ளேன் என நினைக்கின்றேன். அது எனது தனிப்பட்ட கருத்து. மற்றது என்னவென்றால், எமது 30 தொடக்கம் 35 வருட கிரிக்கெட் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஆஸ்திரேலியாவுடன் ஒரு தொடரையேனும் வெற்றி கொண்டிருக்கவில்லை. ஏஞ்சலோ மேத்யூஸும் நானும் துடுப்பாட்டத்திலும் பந்து வீச்சிலும் பிரகாசித்தோம். பந்து வீச்சாளராகவே நான் அணியில் சேர்க்கப்பட்டேன். நான் துடுப்பாட்டத்திலும் 57 ஓட்டங்களை பெற்று 30-33 வருட வரலாற்றில் செய்ய முடியாது போனதை நாட்டுக்காக செய்துள்ளேன். லசித் மாலிங்க தொடர்பில் தனிப்பட்ட பிரச்சனை எனக்கு இல்லை. கிரிக்கெட் நிர்வாகத்துடனேயே பிரச்சனை உள்ளது. எந்த வகையான கிரிக்கெட் போட்டிகளில் மாத்திரம் விளையாடுவது என்பதை வீரர் ஒருவர் எவ்வாறு தீர்மானிக்க முடியும்? உங்களது திறமை தொடர்பில் பிரச்சனை இல்லை. அது தொடர்பில் எவ்வித பிரச்சனையும் இல்லை. இல்லாவிடின் நீங்கள் தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் நான் கேள்வி எழுப்பியிருப்பேன் அல்லவா? நான் அவர் ஏன் தெரிவு செய்யப்பட்டார் என கேட்கவில்லை. எனது கேள்வி தனிப்பட்ட ஒன்றல்ல. நாட்டுக்காக விளையாடுகின்றார் என கூறினால் தெளிவாக வேறு செயற்பாடுகள் இவருக்குள் இருக்காது. கிரிக்கெட் வீரர் ஒருவர் 50 வருடங்களுக்கு விளையாட மாட்டார். இவர் தொழில்சார் வீரர் ஆவார். இந்த வீரருக்கு சம்பாதிப்பதற்கான நேரம் வரும். நாம் அதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டும். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம்.
Hotline 0114-896-896. www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.